Get set. Go. Ayyappan for athletics. எங்கே போயிட்டுருக்கோன்னா இப்போ திருச்செந்தூர் போயிட்டுருக்கோம். நாளைக்கு பர்த்டே வச்சுட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பிளான் போட்டாச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போவே போட்டு இப்போ கிளம்பி போயிட்டுருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னு தெரில. தூக்கம் வருது. மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம். செம்ம டயர்டில் இருக்கேன். வந்து 1 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரம் ஆகி ரூம் தேடிட்டு உட்காந்துட்ருக்கோம். ரூம் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. டயர்டாக இருக்குது. அப்புறம் இன்றைக்கி நம்ம பர்த்டே. போதும் தெரில. ரூம் பார்த்துட்டு சாமி பார்க்கணும். இப்போதைக்கு ரூம் கிடைக்கல. ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து ரூம் போட்டுக்கலான் இருக்காங்க. பட் எதுவுமே இல்லாததுக்கு இது பரவாயில்ல. இந்த ப்ராப்ளம் இல்லைங்கிறான். அவனுக்கு என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம் நமக்கு தானே. ஸோ ரெடி ஆகிட்டு போக வேண்டியதான். இவன் இடுப்புல வேட்டியே நிக்கல. இவன் படுத்துற பாடு தாங்க முடியல. மொபைலுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ கீழே லாக்கர் ரூமில் வச்சுட்டு போயிட்டு வந்து பார்ப்போம். பார்க்க ஸ்டைலாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படின்னா உள்ள எவ்வளோ வலி வலிக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். 3 மணி நேரம் ஆச்சு. சாமி பார்க்கவே இல்லை. கடைசியில் பசிச்சிருச்சுன்னு சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். சோறு சோறு சோறுன்னு சபா மறுபடியும் போய் வெயிட் பண்ணணும். அங்கே வெயிட் பண்ணி சாமி பார்க்கணும். அது எவ்வளோ நேரம் ஆக போதும். ஃபர்ஸ்ட்டு பர்த்டே 18வது பர்த்டே எப்படியோ இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இப்படி இருக்கும்னு நினச்சி பார்க்கல. ஆரம்பமே இப்படி இருக்குது. இது முடிவில்லடா, ஆரம்பம். செம்ம டயர்டு. மறுபடியும் போகணுன்னு நினச்சாலே பார்ப்போம். இன்னைக்கு டே ஃபுல்லாக கோயிலில் தான் போக. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? காலைல 9 மணிக்கு போயிட்டு 4:30 ஆகுது. இப்போ தான் சாமி கும்பிட்டு முடித்தோம். 4:20க்கு தான் சாமி பார்த்துட்டே வந்தோம். ஆமாம், 4:20க்கு தான் சாமி பார்த்துட்டு வந்திருக்கோம். இன்னும் ரூம் கிடைக்கல. அதுக்காக தேடிட்டுருக்கோம். அது இருந்தால் முன்னாடியே பிளான் பண்ணிட்டு வாங்க. இல்லைனா ரொம்ப கஷ்டம். அதுவும் லீவ் டைம்லலாம் வர வேண்டாம். வந்தால் ரொம்ப கூட்டமாக இருக்குமா. நான்லாம் ஸோ நொந்துட்டேன்.
தெரியுது, நீ மூடு. அவ்வளோதான், இதோட பேக் பண்ணி ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். ஸ்டேஷன் போய் ட்ரெயின் ஏறணும். அப்புறம் நடுவில் ஒரு பாட்டி எனக்கு ஜோசியெல்லாம் பார்த்தாங்க. பட் ஃபுல்லாக தான் எடுக்க முடியல. வேலை கிடைக்கும் சப்போர்ட்டுக்கு மேலே வெளிநாடு வெளிக்கின போது கூட ஒரு யோகம் இருக்குது. நல்லதே நடக்கட்டும். புது வகையான எக்ஸ்பீரியன்ஸு. இன்னும் பெரிய ப்ராப்ளம் இல்லை, சால்வ் பண்ணிட்டேன் நானே. அதெல்லாம் இவனே ஒரு ப்ராப்ளம், இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? பட் ஆனால் செம்ம டயர்டு. சாமி எவ்வளோ வாட்டி பார்த்தாலும் டயர்ட்னஸ் ஆனால் போல். கடைசியில் போய் அங்கே தேரை தள்ள விட்டு மேலே ஏறி கீழே இறங்கி லைனில் நின்று சுற்றி வா எப்படா கிளம்புவோன்னு ஆயிடுச்சு. என்னடா ரொம்ப நேரம் வாய்ஸ் மட்டும் கேட்குது, ஃபேஸ் தெரிலன்னு பார்க்குறீங்களா? அது நான் என்னன்னு சொல்கிறேன். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. எனக்கு தாடின்னு சொல்லிட்டு இருந்த கீழே இருந்த 2 முடியை நான் எடுத்துட்டேன். கீழே மட்டும் இல்லை, மேலேயும் தான்.